25 ஆண்டுகளாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர் வெற்றியை வாகை சூடியுள்ள செல்லப்பிள்ளையாக இருந்து வரும் MS முரளிக்கு டிக் அடிக்க வாய்ப்பு இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகளும் திமுக எடுத்த அனைத்து சர்வேக்களிலுமே இவரது பெயர் முன்னிலையில் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 12 வார்டுகளையும் முழுமையாக வெற்றி பெற்று 10 வார்டில் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்தது இவரது சாதனையாக இன்று அறிவாலயம் டிக் செய்கிறது. இந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணியிடம் உழைப்பின் காரணமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் முரளி. தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. எந்த தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள், யார் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்று அனைத்து கட்சிகளும் பல்வேறு சர்வேக்களை எடுத்து வைத்துக் கொண்டு அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறது வேட்பாளர்களை இறுதி செய்யும் வேளையில். அந்த வரிசையில் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் MLAவாக இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2 முறை MLAவாக அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்பொழுது அவர் தொகுதி மாறலாமோ என்ற எண்ணத்திற்கு வந்ததுக்கு காரணம் திமுகவின் சார்பில் அறிவாலயத்திலிருந்து லீக் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். திமுகவின் குடிமங்கலம் மேற்கொன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய அடிவள்ளி MS முரளி நமது உத்தேச வேட்பாளர் பட்டியலேயே 3 பேரில் இவர் பெயரும் வந்திருந்தது. இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ள சூழ்நிலையில் இந்த தொகுதியின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றியம் குடிமங்கலம் ஒன்றியம். இந்த ஒன்றியத்தில் 25 ஆண்டுகளாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் தொடர் வெற்றியை வாகை சூடியுள்ள செல்லப்பிள்ளையாக இருந்து வரும் MS முரளிக்கு டிக் அடிக்க வாய்ப்பு இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகளும் திமுக எடுத்த அனைத்து சர்வேக்களிலுமே இவரது பெயர் முன்னிலையில் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் 2001 புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். 2011 குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவராக இருக்கிறார். 2020 குடிமங்கலம் ஒன்றியத்தில் கொண்டம்பட்டி மற்றும் இலுப்பநகர ஒன்றிய குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். இவரது மனைவி சுகந்தி முரளி குடிமங்கலம் ஒன்றிய குழு பெருந்தலைவராக இருந்திருக்கிறார். குடிமங்கலம் ஊராட்சியை பொறுத்தவரை 23 ஊராட்சிகளையும் 13 ஒன்றிய கவுன்சிலர்களையும் உள்ளடக்கியது. உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட சமத்தூர் பேரூராட்சியில் கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் பொறுப்பை அறிவாலயம் இவருக்கு நியமித்தது. சமத்தூர் பேரூராட்சியில் 60 ஆண்டுகளாக 1 அல்லது 2 கவுன்சிலர்களுக்கு மேல் திமுகவில் வெற்றி பெற்றதே இல்லை. அது அதிமுகவின் கோட்டை என்று எழுதப்படாத நியதியாக இருந்தது. இந்த பேரூராட்சியில் கடந்த முறை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் மொத்தமுள்ள 12 வார்டுகளையும் முழுமையாக வெற்றி பெற்று 10 வார்டில் அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்தது இவரது சாதனையாக இன்று அறிவாலயம் டிக் செய்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக இவரது பொதுமக்கள் அணுகக்கூடிய விதம், இவர் போடும் தேர்தல் வியூகங்கள் அனைத்திலையுமே அறிவாலயத்தையும் மாவட்ட திமுகவையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார். உடுமலைப்பேட்டையில் தெலுங்கு பேசும் அருந்ததியர் சமுதாய மக்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள். இவர்களின் பெரும்பான்மையான வாக்குகள் தெலுங்கு பேசும் சமுதாயத்தில் யார் நின்றாலும் அவர்களுக்கு வாக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் சமுதாயம் மற்றும் கம்மவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த தொகுதியில் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். மேலும் தெலுங்கு பேசும் செட்டியார், போயர், ராஜகம்பளம், வண்ணார் போன்ற தெலுங்கு பேசும் சிறுபான்மையினர் மக்கள் என்று எடுத்தால் இங்கு அதிக அளவில் இவருக்கான ஆதரவு கூடியிருக்கிறது. அதிலும் தேவாங்க செட்டியார், முக்குளத்தோர், புளியநாயக்கர், பிள்ளைமார், நாடார், முதலியார், இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள் போன்ற சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றோடு ஒன்றாக இவர் பணியாற்றி வருகிறார். திமுக தலைமை பல்வேறு கட்ட ஆய்வுகளை முடித்துள்ளது. அதிமுகவின் வெற்றிக்கு இந்த தொகுதியில் காரணம் இதுதான் என்பதை திமுக தலைமை இப்பொழுதுதான் லேட்டாக புரிந்திருக்கிறது. அந்த வகையில் கம்மவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த முரளி தெலுங்கு பேசும் சமுதாயத்தில் இருக்கிறார். அவர் நின்றால்
இங்கு உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனுக்கு சரியான போட்டியாகவும் அல்லது அவர் தொகுதி மாறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இவர் ஒரு வலிமையான வேட்பாளராக திமுக தலைமையால் பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணியிடம் உழைப்பின் காரணமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் முரளி. உளவுத்துறை மற்றும் மற்ற அனைத்து சர்வேக்களுமே கம்மவர் நாயுடு சமுதாயத்தைச் சேர்ந்த தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று கொண்டே வரும் மக்கள் சேவகராக இருக்கக்கூடிய MS முரளி தான் சரியான வேட்பாளர் என உடுமலைப்பேட்டை தொகுதி முழுவதும் குரல் எழுப்பி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விவசாய பிரதான தொழிலாக இருக்கிறது. இந்த பாசன விவசாயிகள் சபையின் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக அண்ணா அறிவாலயம் சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் உடுமலைப்பேட்டை தொகுதியில் அடிவெள்ளி MS முரளி அவர்களை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என விருப்ப மனு செலுத்தியுள்ளார்கள். இந்த நிகழ்வை பார்த்து திமுக தலைமை இவரது பெயரை இப்பொழுது ஹிட் லிஸ்டில் வைத்துள்ளதாக தெரிகிறது. பார்க்கலாம். திமுக தலைமை கடந்த முறை போன்று இல்லாமல் அதிமுகவிடம் இருந்து இந்த தொகுதியை பறிக்க அவர்கள் வழியிலே சென்று தெலுங்கு பேசும் நபராக இருக்கக்கூடிய முரளிக்கு வாய்ப்பு கொடுத்து உடுமலைப்பேட்டையில் உதயசூரியன் மலரப்போவதற்கு வித்திடப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பாருங்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வெற்றியை உறுதி செய்ய தமிழகத்தின் பல MP MLAக்களுக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது புதிய அப்டேட்டுகளுடன் தயாராக இருக்கிறது. உங்கள் வெற்றிக்கான முதல் படியை கீழுள்ள லிங்கில் இணைந்து முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.